இந்த வீடியோவில் பவர்மில்ல வந்து பிளேன் எப்படி கிரியேட் பண்றது, பிளேன் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். பிளேன் ஆப்ஷனுக்கு மாடல்ல போனீங்கன்னா கிரியேட் பிளேன்ல போனோம்னா ஃப்ரம் ஃபிளாக், ஃப்ரம் ஸ்டாக், ஸ்பெசிபிக், ப்ரொஜெக்டட்னு இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஃபிளாக் இருக்கு. இப்போ வந்து பிளாக் இல்லாதனால அது டிசேபிள்ல இருக்கு. நார்மலா ஒரு பிளாக் கிரியேட் பண்றேன். பாக்ஸ் டைப்ல வந்து சைடுக்கு பத்தமா வச்சு கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி பிளாக் கிரியேட் பண்ணிட்டு மாடல்ல போயிட்டு கிரியேட் பிளேன் போயிட்டு ஃப்ரம் ஃபிளாக் கொடுத்தி அப்படின்னா பிளாக்கோட அவுட்ரேஜுக்காண்டி ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜெட் லெவல் வந்து எந்த இடத்துல வேணும்னு சொல்லி கேட்குது. 0 கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ற ஒரு பிளேனுக்கு 0 காண்டி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பிளாக்கோட அவுட்ருக்காண்டி இந்த மாதிரி பிளேன் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக் வந்து சிலிண்டரா இருக்கு. இதுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா இதோட மேக்ஸிமத்துக்காண்டி ஒரு ரெக்டாங்குலர் பிளேன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பிளாக் கிரியேட் பண்ணிட்டேன். இதை கிரியேட் பண்ணி காமிக்கிறோம். அதே மாடல்ல போயிட்டு கிரியேட் பிளேன் ஃப்ரம் பிளாக் பத்தமா ஹைட்டு மேலே கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணியனா பிளாக்கோட மேக்ஸிமம் பயனுக்காண்டி ஒரு ரெக்டாங்குலர் பிளேன் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பிளேன் தேவைப்படுச்சுன்னா இந்த ஜெட் லெவல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவுண்டரியை வச்சு கண்ட்ரோல் பண்றது. எக்ஸாம்பிள் நான் பவுண்டரி கிரியேட் பண்ணிடுறேன். பவுண்டரியில் போயிட்டு யூசர் டிபெண்ட் பவுண்டரி எடுத்துடுறான். மாடலை செலக்ட் பண்ணினா மாடலோட அவுட்ரேஜுக்காண்டி கர்வ் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. தேவையில்லாத நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மாடலில் போனீங்கன்னா கிரியேட் பிளேனில் ஸ்பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்பர் பிளேன் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறான். பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் கருக்காண்டி பிளேன் கிரியேட் ஆயிருக்கு. டெலீட் பண்ணிட்டு இப்போ லோயர் பிளேன் காண்டி கிரியேட் பண்ணுறான். லோயர் பிளேன் செலக்ட் பண்ணனால கருவு கீழே வந்து பிளேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. இது மாதிரி நமக்கு அப்பர்ல வேணுமா லோயர்ல வேணுமான்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதை டெலீட் பண்ணிடுறான். மாடல்ல போனீங்கன்னா கிரியேட் பிளேன்ல ஸ்பிட்ல போத் கொடுத்தீங்கன்னா ரெண்டுலையுமே பிளேன் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர்லையும் பிளேன் கிரியேட் ஆயிருக்கு, லோயர்லையும் பிளேன் கிரியேட் ஆயிருக்கு. எது தேவையில்லாத வச்சுட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கண்ட்ரோல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்றதுக்கு லோயர் பிளேன் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடலில் போனீங்கன்னா ப்ரொஜெக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை ஓகே பண்ணீங்கன்னா இந்த கர்வோட மேக்ஸிமத்துக்காண்டி ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அந்த பவுண்டரி ஷேப்புக்கு ஏற்றாப்புல. இல்லை நமக்கு எந்த ஆப்ஷன் தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைலுக்காண்டி தேவைப்படுச்சுன்னா நம்ம பவர் ஷேப் தான் போய் பண்ணுறாப்புல இருக்கும். பவர் ஷேப்பில் போயிட்டு இங்கே அதை கவுண்டர் கர்வ் எடுத்துட்டு சர்பேஸில் போனீங்கன்னா ஸ்மார்ட் சர்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புலேயே க்ளோஸ் ஆயிரும். இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எது மாதிரி க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி அந்த ப்ரொஃபைலுக்கே வேணும்னா பவர் ஷேப்பில் போய் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிட்டு ஃபார்முலா வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் நியூ மாடல் கொடுத்தீங்கன்னா நியூ மாடலில் பேஸ்ட் ஆயிரும் அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் பவுண்டரி எடுத்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி டூல் பார்த்து கிரியேட் பண்ணா இப்படி ரன்னா சொல்லி காமிக்கிறான். ஒரு பிளேன் பிளாக் டூல் வந்து எந்த எனிமல் ரன் பண்ணுறீங்களோ அதை கிரியேட் பண்ணிக்காங்க. பவுண்டரியில் போயிட்டு பவுண்டரி செலக்ட் பண்ணிடுறான். இதை மட்டும் அன்டிக் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிடுறான். கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா எனியில் கொடுத்துட்றான். டூல் பாத் கனெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிடுறான். டூல் பாத் ஜென்ரேட் பண்ணும்போது அவுட்டரில் வரும். இது மாதிரி அவுட்டரில் வரக்கூடாது அப்படின்னா
இந்த பவுண்டரியை காப்பி பண்ணிருங்க. இல்ல கர்வ் எடிட்டர் போயிட்டு லைட்டா O2 ஆஃப்செட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். இதை வந்து காப்பி பண்ணிட்டு 1 ஆஃப்செட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இந்த டூல் பாத்திரம் ஆஃப் பண்ணிடுறான். மாடலே ஆஃப் பண்ணிட்டு கட்டிங்ல போனீங்கன்னா லைட்டா சின்னதா கட் பண்ணி விடுங்க கருவை. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்னதா 2 கருவையும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அதை மெர்ஜ் பண்ணிக்காங்க. மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனா இருக்கு. 2 இது இருந்தது, இப்போ ஒரே இதா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மாடல்ல போயிட்டு கிரேட் பிளேன்ல போயிட்டு பெஸ்பிட் அப்பர் பிளேன் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளேன் கிரியேட் ஆயிரும். இது வந்து மாடல் ஹைட்டுக்கு ஏத்தாப்புல பிளேன் செலக்ட் பண்ணி எடிட் டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு மூவ் பண்ணிக்காங்க. 5 mm மூவ் பண்றான். ஹைட் பத்தல, 2 mm போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடலோட லைட்டா மூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த டூல் பாத் ஜென்ரேட் பண்றான் 0.5 வச்சு. ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மூத்தா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி மாடல் ப்ரொஃபைல்லாம் டூல் வந்து டச் ஆகாது. இந்த மாதிரி ப்ரொஃபைல் ரன் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பிளேன் கிரியேட் பண்ணி டூல் பாத் வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணிக்கலாம். ஓரளவு கட் பண்ணும்போது ஜூம் பண்ணிட்டு கட் பண்ணிக்காங்க.